ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, இது மாதிரி நம்ம பணம் கொடுக்குறதெல்லாம் சரி தான், ஆனால் அதை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு. எதனால் அப்படின்னா, நான் ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு என்னதான் ஒருத்தவங்க ஒரு ஃபேவரபுளாக இருந்தாலுமே, அவங்க நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்மளுக்கு எல்லாமே இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேசுகிறாங்கன்னு மட்டும் நம்ம எதையுமே உடனே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட எப்போதுமே சொல்லுவாங்க. அதாவது நல்லா பழகுறாங்க தான், இல்லை அப்படிங்கல. இருந்தாலும் ஒரு பண விஷயம்னு வந்துட்டுனா அதுலலாம் கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நீ ஒரு 10,000 பணம் கொடுக்குறங்கிறதுக்காக நல்லா பேசுவாங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குன்னு. நாளைக்கு அதை வாங்க போகிறப்ப அவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த ஒரு நட்புங்கிறதே இல்லாமல் போகும். அதனால தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எதையுமே ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மனசுக்குள்ளே எந்த ஒரு இதையுமே இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது நம்மளால் முடியாத விஷயங்களை நான் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு தேவையில்லாத இதை நீ எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எது தேவையோ அதை இது பண்ணு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் நான் எதையும் இது பண்ணிக்க தேவை கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சில விஷயங்களை நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், 40,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் எப்படி இப்போ இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னோடனே, இல்லை நீ அதெல்லாம் கொடுக்குறன்றதெல்லாம் சரி தான், ஒரு பத்திரம் மாதிரி எழுதி வாங்கிக்கம்மா. ஏன்னா நாளைக்கு அந்த பொண்ணு நான் கொடுக்கலங்கலாம், எவ்வளோ இடங்கள்ல கேள்விப்படுறோம், நான் பணமே வாங்கலை, உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைம்மா நான் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன்னா, அதெல்லாம் சரிப்பட்டு வருமாம்மா, அதெல்லாம் இப்போ என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க, நான் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்க அப்படின்னு கூட அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும். அதெல்லாம் நீ இப்போ உள்ள இதிலெல்லாம் யாரையும் நம்ப முடியலைம்மா, பணங்கிற விஷயத்துலால எல்லாருமே இது பண்ணுறாங்க செய்கிறாங்க, அதெல்லாம் தேவையா சொல்லு. முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இது இது இந்த விஷயத்த இதோட நீ விட்டுறாத, எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நீ பாரு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எதையுமே இந்தா அந்தான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறதா இருக்கட்டும், எதா விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு நீ என்ன முடியுதோ அதை நம்மளால் இது பண்ண முடிஞ்சால் தான் முன்னால் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி விடு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு என்ன இதுன்னா எதையுமே நான் இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாலே ஒரு சில இதை நம்ம முன்னாடி நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி எதையுமே நம்மளுக்கு பண விஷயத்தில் நீ கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்க வேணாம். பத்திரம் வேணால் எழுதி கொடுக்குறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்லு, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாரு. அப்புறம் அது ஓகேன்னா அதுக்கு ஒரு முக்கியமாக அது கொடுக்குற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது. அது ஏதோ ஒரு இதுக்காக காரணத்துக்காக தான் வாங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னோடனே, சரி விடுமா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இனிமேல் கொஞ்சம் கரெக்டாகவே நடந்துக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ ஒரு விஷயத்த யோசிக்காமல் நான் கேட்டு பார்க்குறேன், நான் போய்ட்டு பார்த்துட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தாங்க வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் கேட்டதுனால. ஆனால் அவங்க பத்திரம் எழுதி கேட்குறாங்க, என்ன கொடுக்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி அது கேட்டோடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே உடனே அந்த பொண்ணு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டுனா, இது மாதிரி நாங்கள் இந்த விஷயத்த எதுக்கும் இது பண்ண தேவையில்ல, இல்லைக்கா நான் வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்களும் தரேன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க பத்திரம்லாம் கேட்கல அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் என்னம்மா பண்ணுறது, என்னோடதாக இருந்தால் பரவாயில்ல, நான் அவங்கக்கிட்ட வாங்கியதுனால அவங்க 20,000த்துக்கு மேலே கொடுத்தாலே பத்திரம் எழுதி தான் கேட்பாங்களாம். நீங்கள் வேணால் பத்திரம் எழுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபோனை வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன். இது மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இத்தனை நாளாக ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பணம் வேணும்னு உனக்கு அடிக்கும் அந்த பொண்ணு, ஒரு 3லேருந்து 4 தடவைனாச்சும் கால் பண்ணிடுமா அப்படின்னோடனே, அப்போ இந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளோவா வாங்கினாலாம் கொடுக்காத மாதிரி ஆளாக இருக்கும். அதனால தான் பத்திரம்னோடனே நம்ம கண்டிப்பாக நாளைக்கு ஏதாச்சும் போலீஸ்க்கு போனால் கூட நம்ம இது மேலே தான் தப்பு இருக்குதுன்னு தெரியும் அப்படிங்கிறனால அந்த பொண்ணு வேணாங்குது. நீ இப்போ பத்திரம்லாம் வேண்டாம் வாங்கிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, உடனே நான் வாங்குறதுக்கு வந்துடும் அந்த பொண்ணு வண்டி எடுத்துகிட்டு, நீ வேணால் பாரு அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுமா, அந்த பொண்ணாக பத்திரம் எழுதி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுப்போம்,
அப்படி இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம். இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொண்ணுக்கு நீ கொடுக்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரீசன் சொல்லுதுன்னா, வாங்கினதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தாம்மா அப்படின்னோடனே, சரிம்மா அப்போனா நான் வந்து